சிரிக்கும் புத்தர் சிலை வீட்டில் வச்சா என்ன ஆகும், அப்படி வைக்கிறதா இருந்தால் எந்த திசையில் வைக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாகவோ நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. சிலர் வீட்டில் சிரிக்கும் புத்தர், அதாவது லாஃபிங் புத்தா சிலையை வச்சிருப்பாங்க. வாஸ்துப்படி புத்தா சிலையை வீட்டில் வச்சிருக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது. சிரிக்கும் புத்தர் யாருன்னா, இவர் ஜப்பான்லேருந்து வந்த ஹோதைன்னு சொல்கிறாங்க. இவர் பௌத்த மதம் சார்ந்தவர். நெடுங்காலமாக தவம் செஞ்சு ஞானோதயம் அடைந்தார். அவர் ஞானம் பெற்ற பிறகு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களை சிரிக்க வைப்பதே தன்னோட வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டாராம். ஹோதை பல நாடுகளுக்கு சென்று மக்களை சிரிக்க வச்சாரு. அப்போதிலிருந்து அவர் சிரிக்கும் புத்தர் என்று அழைக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம மற்றொரு நம்பிக்கையின்படி சிரிக்கும் புத்தர் அதிர்ஷ்ட கடவுள்கள் 7 பேர்ல ஒருவரா இருப்பாருன்னு ஜப்பானிய ஷிண்டோ மதங்கள்ல நம்பப்படுது. சிரிப்பு புத்தர் சிலை மகிழ்ச்சியின் அடையாளமா கருதப்படுது. லாஃபிங் புத்தா சிலையை வீட்டில் வைக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் செழிப்பும் தருவதா நம்பப்படுது. சரி, இப்போ சிரிக்கும் புத்தர் சிலையை எந்த திசையில வைக்கணும்னு பார்க்கலாம். சிரிக்கும் புத்தர் சிலையை வைக்க சரியான திசை வாஸ்துவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிரிக்கும் புத்தர் சிலை கிழக்கு திசையில வைப்பது மங்களகரமானதா கருதப்படுது. படிக்கும் அறையில சிரிக்கும் புத்தர் சிலையை வைச்சா குழந்தைகளின் மனது படிப்பில் ஈடுபடும். படுக்கை அறை, சாப்பிடும் அறை, ஹால் போன்ற இடங்கள்ல தென்கிழக்கு திசையில வச்சா அதிர்ஷ்டமும் வருமானமும் கூடும்னு சொல்றாங்க. வீட்டில் சிரிக்கும் புத்தரை வைக்கிறதுனால எதிர்மறை ஆற்றல் முடிவுக்கு வருது. எனவே குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மன உளைச்சல் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் சிரிக்கும் புத்தரை வீட்டில் வச்சா என்ன ஆகும், எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி வீடியோவை பக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.